ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது அந்த மென்மையான கேக்கும் மொறுமொறுப்பான பிஸ்கட்டும் தானே? ஆமா, நான் தான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மைதா மாவு பேசுறேன். நான் பார்க்க எவ்வளவு வெள்ளையா நைஸா இருக்கேன் பாத்தீங்களா? இன்னைக்கு நான் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கு சொல்லப் போறேன். யார்னா? உடனடி ஆற்றலின் நாயகன். சில பேர் என்ன சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற ரகசியமே வேற. நான் கோதுமையிலிருந்து வர்றவன் தான். என்கிட்ட அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கு. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது என்ன சாப்பிட்டா உங்களுக்கு உடனே சுருக்குன்னு உடனடி ஆற்றல் கிடைக்கும். அதனால தான் நீங்க விளையாடிட்டு வந்து என்னோட உணவுகளை சாப்பிட்டா சீக்கிரம் தெம்பாகிடுறீங்க. ஏன் நான் ரொம்ப சாஃப்ட், நான் ரொம்ப மென்மையானவன். அதனால தான் என்னை வச்சு செய்யற ஆப்பம் தோசை எல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கும். குட்டி பசங்களுக்கு மெல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் எந்த ருசியையும் டக்குன்னு ஏத்துக்குவேன். அதனால தான் என்னை வச்சு விதவிதமான இனிப்புகளும் காரங்களும் செய்ய முடியுது. ஆரோக்கியமான முறையில் என்னை சாப்பிடுவது எப்படி? முக்கியமான டிப்ஸ். குட்டீஸ், ஒரு முக்கியமான விஷயம். என்ன செய்யும்போது பரோட்டா மாதிரி ரொம்ப நேரம் அடிச்சு நிறைய எண்ணெய் ஊத்தி செஞ்சா அது உங்க குட்டி வயித்துக்கு செரிமானம் ஆக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு பதிலா என்ன ஆரோக்கியமா எப்படி சாப்பிடலான்னு சொல்றேன் கேளுங்க. காய்கறி ஆப்பம். என் கூட கேரட், பீன்ஸ் சேர்த்து சத்தான ஆப்பமா என்ன மாத்தலாம். பழங்கள் சேர்த்த கேக். சர்க்கரைக்கு பதிலா ஆப்பிள் பேரிச்சம்பழம் கலந்து என்ன மென்மையான கேக்கா மாத்தி சாப்பிடலாம். மைதா தோசை. சீரகம் மிளகு தயிர் சேர்த்து மொறுமொறுன்னு சுட சுட தோசையா என்ன எடுத்துக்கலாம். என் அன்பான வேண்டுகோள், என்கிட்ட நார்ச்சத்து கொஞ்சம் குறைவு. அதனால என்ன மட்டுமே அதிகமா சாப்பிடாம என் கூட நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்பதான் உங்க ஜீரண மண்டலம் சூப்பரா வேலை செய்யும். என்ன ருசிக்காக மட்டும் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. மத்த நேரங்கள்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு நீங்க பெரிய பலசாலியா வளரணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப சமட்டு செல்லங்கள். ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். டாடா, பை பை, தேங்க்யூ.